எப்படி பேசணும், என்ன பண்ணணும், எப்படி எடுக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஐ ஹாவ் ட்ரைட். பிடிச்சிருந்தா பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக செகந்திராபாத் டு விஜயவாடா ட்ராவல் பண்ண போகிறேன் பை ட்ரெயின். பார்க்கலாமா? ஸோ ஃப்ரம் செகந்திராபாத் டு விஜயவாடா வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குது. மார்னிங் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க வந்தே பாரத். உள்ளே ஏறினோடனே எனக்கு விண்டோ சீட் கிடச்சிச்சின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 4.5 hours ஜேர்னி. ஸோ நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வரலாம். எவ்வளோ வயசானாலும் நமக்கு இந்த விண்டோ சீட் மேலே இருக்கிற கிரேஸே குறையாது. சன்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, இட்லி அண்ட் வடா. ரொம்பவே நல்லா இருந்தது. விஜயவாடா என்ட்ராகிறப்பவே இந்த அழகான கிருஷ்ணா நதி இருக்குது. கிருஷ்ணா நதிக்கு பக்கத்தால் இந்திர கீலாந்திரி அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது. இங்கே தெரியுது இல்லையா, இதுதான் இந்திர கீலாந்திரி மலை. இதுக்கு மேலே கனகதுர்கா அம்மன் கோவில் இருக்குது. விஜயவாடான்னு சொன்னாலே இந்த கனகதுர்கா அம்மன் கோவில் தான் ரொம்ப ஃபேமஸ். இவங்களை மகிஷாசுர மர்தினி அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா மகிஷாசுரனை வதம் செஞ்சுட்டு இங்கே வந்து இங்கே இருக்கிற மக்களை எல்லாத்தையும் காப்பாற்றுவதற்காக இங்கேயே இருக்கிறதா நம்பப்படுகிறது. இது 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில். இங்கே விஜயதசமி, நவராத்திரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. 9 நாளுமே விரதம் இருந்து அம்மனுக்காக பூஜை செஞ்சு வழிபடுறாங்க. லட்சக்கணக்கான பேர் வருவாங்களாம் அந்த 9 நாள் நவராத்திரிக்கு. வாய்ப்பு இருந்தால் விஜயவாடா கனகதுர்கா அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நம்ம விஜயவாடா ரீச் ஆயாச்சு. ஒரு ஆட்டோ பிடிச்சங்க. இந்த ஆட்டோவில் என்ன பாட்டு பாடுதுன்னு கண்டுபிடிங்க. இந்த ஊருக்குள்ளே என்ட்ரானோன்னே எனக்கு என்ன தெரியுமாங்க தோணுச்சு, இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்களே, இவ்வளோ டூரிஸ்ட் பிளேசஸாக இருந்தாலுமே இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்களே. இடையில அந்த சின்ன சின்ன மரம், சின்ன சின்ன செடி இதெல்லாமே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த செவரெல்லாம் பாருங்களேன், ஸ்வச் பாரத் ரிலேட்டடாக, எஜுகேஷன் ரிலேட்டடாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு போஸ்டரும் ஒட்டிடக்கூடாது, எதுவுமே கரை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகாக பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. இடையில இந்த மாதிரி சின்ன சின்ன சிலைகள், வாட்டர் ஃபவுண்டைன் வச்சு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் ஆஃப் த டே. இது பட்டு கலந்த ஒரு ஃப்ராக் மாதிரி, ஆனால் நான் ஸ்டைலிங் பண்ணது தாவணி மாதிரி ஸ்டைலிங் பண்ணியிருந்தேன். ரெடி ஆகிட்டு ஈவினிங் வாக்கில் நாங்கள் மண்டபத்துக்கு ரீச் ஆகிட்டோம். டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே ஈவினிங் தாங்க முகூர்த்தம். ஆமாங்க, 9:30க்கு தான் வந்து தாலியை கட்டுவாங்க. நைட்டு தான் வந்து கல்யாணம் நடக்கும். கல்யாணம் எல்லாம் முடிகிறதுக்கே 11:30 பாக்கில் ஆயிடுச்சு. ஒரு 6:30, 7க்கு ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. என்னன்னு பார்த்தா சுட சுட பாவ் பாஜி, பேல் பூரி, சமோசா, பானிபூரி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நைட்டு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு 12:30 ஆயிடுச்சு. ரொம்பவே வித்தியாசமாக இருந்ததுங்க நைட்டு முகூர்த்தம் பார்க்குறப்ப. அவங்களோட ட்ரெடிஷன் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அடுத்த ட்ராவல் vlogல சந்திப்போம். அன்டில் தென் டாட்டா, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.